இங்க ஒரு பொண்ணு பெயிண்டிங் ஆர்டிஸ்டா இருக்கிறா. இது வரைக்கும் ஏகப்பட்ட பெயிண்டிங் பண்ணிருப்பா. ஆனா எல்லா பெயிண்டிங் முடிச்சிட்டு பாக்குறப்ப அவளுக்கே தெரியாம ஒரே ஒரு மர்மமான சிம்பிளை மட்டும் அவளோட எல்லா பெயிண்டிங்லயும் கண்டிப்பா வரைஞ்சி வச்சிருப்பா. ஆக்சுவலா அவளோட சின்ன வயசுல இருந்தே அந்த சிம்பிள் அவளோட மெமரியில ஸ்டோர் ஆகி இருக்கும். ஆனா அதோட மீனிங் என்னன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி இருக்கப்ப ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான ஒரு கல் பலகையில அந்த சிம்பிளை ஆர்கியாலஜிக்கல் டீம் கண்டுபிடிக்காங்க. அப்பதான் அந்த மர்மமான சிம்பிளோட சீக்ரெட் ரிவீல் ஆகுது. அடுத்த நாள் நியூஸ்ல அந்த சிம்பிளை பத்தி போடுறாங்க. அதை பார்த்ததும் இது நம்ம மைண்ட்ல அடிக்கடி வர்ற சிம்பிள் ஆச்சேன்னு நினைச்சு அந்த பொண்ணு உடனே அதை விசிட் பண்ண முடிவு பண்ணி அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டை உடனடியா பாக்குறதுக்காக வேகமா கிளம்புறா. அப்போ திடீர்னு அந்த வழியா போறப்ப காட்டு பகுதியில நடு ரோட்ல ஒரு குட்டி பொண்ணு வந்து காரை மறைச்சிட்டு நிற்கா. அவளோட நெத்தியில ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கும். அவ அந்த குட்டி பொண்ணு கிட்ட என்ன வேணும்னு கேக்குறா. ஆனா அந்த குட்டி பொண்ணு பதில் எதுவும் பேசாம சடனா அவளோட கார்ல ஏறிட்டு காரை ஒரு ரூட்ல வேகமா பாயிண்டிங் பண்ண சொல்றா. அந்த குட்டி பொண்ணு பேசுற லாங்குவேஜ் அவளுக்கு புரியாது. அவளும் பயங்கர கன்ஃபியூஸ் ஆகி அந்த குட்டி பொண்ணை அவ கூடவே கூட்டிட்டு போறான். சடனா ஒரு இடத்துல காரை நிறுத்த சொல்லிட்டு எதுவுமே பேசாம அங்க இருந்து வேகமா இறங்கி போயிடுறான். வெளியே வந்து பார்த்தா அவ வர வேண்டிய ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கு தான் அந்த குட்டி பொண்ணு கூட்டிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறமா அவ அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்குள்ள வந்துட்டு அந்த ஆர்கியாலஜிக்கல் டீமோட ஹெட்டை மீட் பண்றான். ஆனா அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாங்கிறதால அவர் அந்த பொண்ணு அந்த சைட்டுக்குள்ள விட பெர்மிஷன் கொடுக்க மாட்டாரு. அதனால அதுக்குள்ள போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் நைட் டைம்ல கதவை யாரோ தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு அவ வந்து பார்க்கும்போது அதே குட்டி பொண்ணு தான் இங்கேயும் வந்து டோரை தட்டி இருப்பான். குட்டி பொண்ணு அவளை அவ கூட கூப்பிடுறா. ஆனா அவ பயத்துல போக மறுக்கிறான். சடனா அந்த குட்டி பொண்ணு அவளோட ஸ்டொமக்ல கை வச்சதும் உடனே அவ கூட போக சம்மதிச்சிடுறான். அந்த குட்டி பொண்ணு திரும்பவும் அவளை அதே ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பான். அந்த குட்டி பொண்ணு அவளை க்ளோஸ் ஆகி இருந்த ஒரு இருட்டான குகைக்குள்ள எப்படியோ கூட்டிட்டு போயிருப்பான். அங்க நிறைய வயலட் கலர் க்ளோவிங் ஸ்டோன்ஸ் இருக்குது. திடீர்னு அந்த குட்டி பொண்ணு அவளை அங்கேயே விட்டுட்டு அங்க இருந்து மறைஞ்சிடுறான். இவளுக்கு பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியோ அங்க இருந்த ஒர்க்கர்ஸ் அவளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆர்கியாலஜிஸ்ட் அங்க வந்து அவ கையை பிடிச்சு இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு வேகமா குகையை விட்டு வெளியே இழுத்துட்டு போறாரு. அப்போ சடனா அவர்கிட்ட அவ பார்த்த அந்த குட்டி பொண்ணை பத்தியும் அந்த க்ளோவிங் வயலட் ஸ்டோன்ஸை பத்தியும் சொல்றா. ஆனா அவ சொல்றது எதையும் நம்பாம இங்க அப்படி யாரையுமே நான் பார்த்ததில்ல, அந்த குகையையும் இன்னும் ஓபன் பண்ணவே இல்லைன்னு சொல்லி அவளுக்கு ஏதோ மென்டல் இஷ்யூ இருக்குதுன்னு நினைச்சிட்டு அவளை அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஆர்கியாலஜிக்கல் டீம் அந்த குகையை ஓபன் பண்ணி பார்க்கும்போது பயங்கர ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா அவ சொன்ன மாதிரியே அங்க நிறைய வயலட் க்ளோவிங் ஸ்டோன்ஸ் ரியலாவே இருக்குது. எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னன்னா அந்த குகைக்குள்ள ஒரு பொண்ணோட டிராயிங்கும் இருக்குது. யாருன்னு பார்த்தா அவளை கூட்டிட்டு வந்த நெத்தியில ஸ்டார் வரைஞ்சி இருந்த அந்த குட்டி பொண்ணோட ஃபேஸ் தான் அது.